கரூர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி பொருளாளர் கோகிலா. ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நிறைய இடையூறை தாண்டி வந்துட்டுருக்காரு. அதை நாங்கள் ரொம்ப வெல்கம் பண்ணுறோம். எப்படி சொல்கிறது முடியல. அதாவது இத்தனை மதியம் வரைக்குமே எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல. நாங்கள் கேட்ட இடம் வேறு, அவங்க கொடுத்த இடம் ஒன்று. நாங்கள் கேட்ட இடத்த கொடுத்துருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். எங்கே எங்களை கொண்டு போய் எங்கே துளியோண்டு சந்தில் நிறுத்தினாலும் நமக்கு கும்பல் இருக்கும். அது வந்து நாங்கள் காசு கொடுக்காத கூட்டம், தானாக வர கூட்டம். இதை நாங்கள் காசு கொடுத்து ஆட்டோலையோ பஸ்ஸுலையோ பஸ் வச்சு வேறு ஊரில் இருந்தோ கூட்டிகிட்டு வரமாட்டோம். இங்கே நம்ம மாவட்டத்தில் எப்படின்னு நாங்கள் காமிப்போம். தளபதின்னு சொன்னவே வந்துடுவாங்க. விஜய்னு அந்த 3 எழுத்துக்கு வெற்றி நிச்சயம் இருக்குது. தலைவர் இங்கே வருகைக்கு நீங்கள் எப்படிங்க இருக்கு? என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க? எப்படி இருக்குங்க? கரூர் மாவட்ட மகளிர் அணி, என் பேர் வித்யா. தளபதி வருகைக்காக நாங்கள் ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் மகளிர் அணி சார்பாக 2 ஃப்ளக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் சாரோட வருகைக்காக கும்பம் வச்சு குரூப் சாரி கட்டி சாரை வெல்கம் பண்ணுறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து கரூர் மேற்கு மாவட்டம் பள்ளப்பட்டியில் வந்து பள்ளப்பட்டி நகர செயலாளர் தௌஃபிக் அலி என் பேருங்க. நாளைக்கு 3 மணிக்கு தளபதி இங்கே பிரச்சாரத்துக்காக வராருங்க. கட்சி ஆரம்பித்து முதல் தடவை வரனால மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். கட்சிக்காரங்க நாங்கள் எல்லாம் ரொம்ப ஆரவாரமாக அவரை வரவேற்பதற்காக எல்லா பேனரு மற்றபடி எல்லா விஷயமும் செஞ்சிட்ருக்குறோம். தளபதி வருகையை வந்து எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இப்போ கட்சிக்காரங்களுக்கு ஈக்குவலாக பொதுமக்களும் வந்து ரொம்ப தூரம் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. ஏன்னா தளபதி என்ன பேச போகிறாரு, இங்கே கரூரில் நடக்கிற ஊழல், கரூரில் என்ன பிரச்சனை, இதெல்லாம் வந்து தளபதி வாயால் கேட்டால் தான் எங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும்னு மக்கள் எல்லாம் விரும்புகிறாங்க. அதுக்காக தளபதி வர்றதை வந்து நாங்கள்லாம் தீவிரமாக வேலை செஞ்சிட்ருக்குறோம். தளபதி வரவேற்கிறதுக்காக எல்லாம் நாங்கள் காத்துட்ருக்கோம். நாளைக்கு எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. முரளிதரன் பேசுகிறேங்க. முரளி, கரூர் மேற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினருங்க. நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்ருக்கீங்க நம்மளோட தளபதியோட வருகையை ஒட்டி இன்றைக்கி ஒரு இளைஞர் பட்டாளமே ஒரு நாளைக்கு முன்னாடியே பாருங்கள் திருவிழா மாதிரி காணப்பட்டிருக்கோம். இது பெரிய எழுச்சிக்கு எங்கள் தளபதியோட ரசிகர் நாங்களாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். நீங்கள் நாளைக்கு இன்னும் மிக சிறப்பாக எதிர்பார்க்காத அளவுக்கு கரூர் சம்பச்சு போகணும்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். பேனர்லேருந்து சரி எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நாளைக்கு இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு நம்புகிறோம். எல்லோரும் கொஞ்சம் கலந்துக்குங்க.